ஆனா, என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த பொண்ண கொடுமைப்படுத்துறா, அடிச்சு, உதைச்சு குழந்தைய சாகடிச்சிருக்காருன்னா, எப்படி அந்த பொண்ணு வாழ்வா? நீங்க ஏன் அப்படி கட்டாயப்படுத்துறீங்க? அது தப்பு. மேடம் ஸ்ரீரமத்தில் அப்போ தானே சமாதானம் பண்ணி அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இவங்கள தான் கையெழுத்துலாம் போட்டு எங்கள் கணவரை நம்ம பிறந்த இவங்க தான் போனாங்க. இல்லைன்னு சொல்லிங்களேன். இல்ல எட்டி உதைச்சு குழந்தை சாகுற மாதிரி அடிச்சிருந்தா, அது எவ்வளோ பெரிய பாவங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான். ஆனால் அது நடந்தது. இது எப்படின்னாக்கா ஸ்ரீரமத்தில் கேஸ் தரத்துமே நடந்தது. நாங்களும் போனோம். அடுத்த ராத்திரி நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போயிட்டு நாங்களும் பார்த்தோம், கூட இருந்த எல்லாமே செஞ்சோம். நானே தான் எடுத்துன்னு போயிட்டு பிணவரையில் குழந்தைய எடுத்து போய் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு வரோம். கொடுத்துட்டு நீங்களும் அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லி தான் கொடுத்துட்டு வரோம். எல்லாமே ஆனால் மோசமான பையன் தான் மேடம். குடிப்பான், எல்லாம் பழக்கம் இருக்குது. இல்லைன்னு சொல்ல குடிப்பான், சீட்டாடுவான், கூத்தாடிட்டு போவோம் மேடம். அப்புறம் எப்படிம்மா அந்த பொண்ணு வாழும்? மூணும் அவனால இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவன் குஷ்டா சைக்கோவோட கெட்டு போச்சு. அந்த அளவுக்கு அவன் பேசுவான். எப்படி அவன் வாழும்? அவன் வந்து பேசுறது நம்மளெல்லாம் காது கொடுத்து பேச முடியாது. அந்த மாதிரி அசிங்கமாக கேட்பான். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவள் பிள்ளைக்காக எதிர்காலம் வாழ்ந்துட்டு ஆகணும். அவள் என்ன பண்ணுறது மேடம்? எப்படிம்மா வாழுவா? இவ்வளோ நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ தப்பு பண்ணுறாருன்னு. எப்படி தப்பு பண்ண சொல்கிறேன் மேடம். நான் சொல்லணும்ல. அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணி? சரி, அந்த பிள்ளை எப்படி பார்ப்பாரு அவரு? இப்படியெல்லாம் பண்ணறதால எப்படி பிள்ளைய பார்ப்பாரு? அவன் எப்படி அவங்க அக்காவை விட்டு வச்சுக்கிறான். அவங்க கிட்ட கிடையாது. அவங்க கிட்ட கிடையாது குழந்தை. அக்காவோட சேலத்தில் இருக்கிறான். உங்கள்கிட்ட இல்லையா குழந்தை? இல்லை. அச்சு நைட்டு இவனை அடிச்சு தேத்திட்டு நைட்டு கேப்பார் பேச்சு கேட்டுன்னு போயிட்டான். தைக்கணும். யாரும் இல்லை, அக்கா இல்லை சொன்னீங்க? எல்லாமே எல்லாம் சொந்த பந்தம் இருக்காங்க மேடம். சொந்த பந்தம் பெரியப்பாரு பிள்ளைங்க, பெரியம்மா பிள்ளைங்க, பெரியப்பாரு பிள்ளைங்க. இப்போ கூட அவன் இருக்கிற இடம் எங்கே தெரியுமா? அவன் எங்கே இருக்கிறான்னு சொன்னான். எங்கள் அக்கா வீட்டில் இருக்கிறான், பயன்தானத்தில். அங்கத்தான் 6 மாதமாக துண்டுறான் சாப்பாடு. இப்போ என்னன்னு வந்த இடத்துல வந்து நான் சேலத்துலேருந்து வந்தேன்னு சொல்லுவான். இன்னைக்கு காத்தால கூட அங்கே தான் வரான் பைக் எடுத்துன்னு. எல்லாமே இப்போ இங்கே தான் இருக்காங்க. சரி, நீங்கள் எப்படி அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அவங்களோட வாழலாம் சொல்கிறீங்க? நான் கட்டாயப்படுத்தி வாயணும்னு சொல்கிறது மேடம், அந்த ஒரு பிள்ளைக்கு வந்து அந்த ஒரு பிள்ளைய அவர் பாப்பாரா? பாப்பாரா? அதுக்காக என்ன இப்படி எல்லாம் பண்ண நீங்க சொல்றீங்க தப்பான இடத்துக்கு போறாரு, தப்பான விஷயங்கள் பண்றாரு. அவங்களோட முடிவை விட்டுருவோம். அப்ப நாங்களோட முடிவு, என் முடிவு நான் அதான் சொல்லுவேன். நீங்க கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. என்னோட முடிவு. அவ விருப்பம் என்னது கேளுங்க. நீ கேட்டுங்க மேடம், நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கெல்லாம் அவ விருப்பப்படி கல்யாணம் பண்ணதுனால கோவமா? அப்படி இல்லை மேடம். எப்பவுமே வந்து என்ன நினைக்கிறேன்னாக்கா, எல்லாருமே லைஃப் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தங்கச்சி சரி நீ கட்டு குத்தம் குழந்தை வந்துச்சு, 2வது குழந்தை இறந்து போச்சு. தங்கச்சி வேணுன்ற அப்போ வந்து தங்கச்சி வேணுன்ற உறவில் வேணுன்ற சண்டை போட்டு நாங்கள்லாம் தனியாக ஒதுங்கி நின்று 2 வருஷம் நாங்கள் அவங்க விருப்பத்தை கல்யாணம் பண்ணதுனால. இப்போ தங்கச்சி வேணுன்ற உறவில் தான் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்தோம். ஒன்றா சேர்ந்தோன்னா திரும்பி பிரச்சனை ஆரம்பிக்குது. எல்லாம் எப்படின்னாக்கா, இவங்க வந்து அடிக்கடி சண்டை போடுறது, நம்ம வீட்டு பக்கம் வர்றது, அவங்க குளிச்சுட்டு வந்து நம்ம சத்தம் போடுறது, அக்கம் பக்கம் இருக்க பார்க்குறவங்க வந்து நம்மளை அசிங்கமாக நினைக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கேவலமாக தோணுது. எப்படின்னாக்கா, இது ஒரு ஜென்மத்துக்கு ஒரு பொண்ணு கொடுத்துட்டு நம்ம வந்து இவ்வளோ அசிங்கம் போடுறோமேன்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது. அதனால் நான் பண்ணுறேன், நம்ம சரி என்ன தான் நாளைக்கு அவனை அடிச்சுட்டு வச்சுக்கேன், தங்கச்சி நம்ம திரும்பலாம்ல, எப்படி அவன் வீட்டுக்காரன் அடிச்சிங்க, அவர் தான் குளிச்சுட்டு வந்து பேசுகிறான்னு தெரியும், நீ ஏன் அவர் அடிச்சிங்க அப்படி நம்ம பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எதுவும் பேசுறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு டைம் அடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல அடிச்சிருக்கேன். நம்மளும் ஒரு மனுஷன், ஒரு பொறுமை இருக்குது. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.